Hi friends, வணக்கம் and welcome to Chettinad kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல Chettinad traditional sweet recipe தாங்க பார்க்க போறோம். ரங்கோன் புட்டு. இது ரொம்ப ஸ்பெஷல், டேஸ்டாவும் இருக்கும், ஈஸியாவும் செஞ்சிரலாம். செட்டிநாட்ல கல்யாண வீடுகள்ல இந்த ரங்கோன் புட்டு ஈவினிங் செய்வோம். டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. நீங்களும் இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்க. ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவு டேஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க ரங்கோன் புட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ரங்கோன் புட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாங்க. நான் இங்கே 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம வெல்லம் தான் யூஸ் பண்ண போகிறோம். 1 கப் ரவைக்கு 1 கப் பொடிச்ச வெல்லம் எடுத்து வச்சுருக்கேங்க. இது ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். இனிப்பு கூடுதலாக வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. துருவின தேங்காய் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். நெய் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. மீடியம் சைஸ் தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் திருவினது 1 கப் வந்ததுங்க. ஸ்வீட்டுக்கு தேவையான முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. 3 ஏலக்காய் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு கூடுதலாக வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான்ஸ்டிக் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு அதில் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு லேசாக வறுபட்டதும் எடுத்து வச்சுருந்த கிஸ்மிஸ் பழத்தையும் அதோட சேர்த்துக்கிறேங்க. இப்போ அதோட பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காயை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் எல்லாம் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். மீதம் இருக்க நெய்யோட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம திருவி வச்சுருந்த தேங்காயை அதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. தேங்காய் வறுக்கும்போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் தேங்காய் ஒரே மாதிரி நல்லா வறுபட்டு வரும். நெய் அதிகமாக சேர்த்துட்டு தேங்காயை வறுக்கும்போது தேங்காய் நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வறுபட்டுருச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. மாற்றிட்டு அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் ரவையை அதோட ஆட் பண்ணிவிட்டு ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம கேசரிக்கு ரவை வறுக்கிற மாதிரி தாங்க வறுத்துக்கணும். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். ரவை நல்லா சூடாயிட்டு வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ரங்கோன் போட்டு செய்கிறதுக்கு எடுத்து வச்சிருந்த வெல்லத்தை உருக வச்சுட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் வெல்லத்தை சேர்த்துட்டேன். இதோட 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் வெல்லம் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி அளந்து எடுத்துக்குங்க. தண்ணி ரொம்ப கூடிட்டாலுமே நல்லா இருக்காது. ரெண்டரை கப் சேர்த்துட்டேன். வெல்லம் நல்லா உருகட்டும். இதுக்கு பாகுப்பதம் எதுவும் தேவையில்லைங்க, உருகுனா போதும். நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் வறுத்து வச்சிருந்த ரவையை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கலாங்க, கட்டியாயிராமல். ரவை நல்லா வெந்து வரட்டும். ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வறுத்து வச்சுருந்த தேங்காயை அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் எல்லாத்தையுமே இப்போ சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இப்போ மீதமாக இருக்க 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம்.
1 கப் ரவைக்கு 1 கப் தேங்காய் துருவினது, 1 கப் வெல்லம், 1/2 கப் நெய் சரியாக இருக்கும். நம்மளோட ரங்கோன் புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் வறுத்துட்டு சேர்க்குறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெய் கூட நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேங்க. நம்மளோட செட்டிநாடு ஸ்வீட் ரெசிபி ரங்கோன் புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.